நண்பர்களே, முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றியாக மாறட்டுங்க. வேலிருக்க பைமை சேனல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாள் ரொம்ப இனிய நாளாகட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பான நாளான தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா 2026ஆம் நாளையொட்டி இந்த நாளை விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், விரத நாளை எந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா தைப்பூசத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் 3 நாட்களும் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் முழு அருளும் கிடைக்கும். தைப்பூச திருநாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க, அதற்கான பலன் உண்டுங்க. இந்த மாதிரியான தைப்பூசம் பற்றிய சில சிறப்பான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வேலிருக்க வைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று எந்த அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவீங்கன்னே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள்ல எந்த வித மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் தோஷம் நிவாரணத்தை செய்ய பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பரிகாரம் செய்து தரப்படுதுங்க. இந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட ரீதியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் நம்ம தைப்பூச திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வரோம். இந்த தைப்பூச நாளை விரதம் இருந்து முருகனை வழிபட்டா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க, என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு பற்றினா மிகவும் உன்னதமான விரதங்களில் ஒன்றுதாங்க இந்த தைப்பூச விரதம். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் சக்தி வாய்ந்த நாளாகவும் விரைவில் அதற்கான பலனும் உண்டுங்க. அப்படிப்பட்ட சக்தி வேலே அன்னை பராசக்தியிடம் இருந்து முருகப்பெருமான் பெற்ற தினம்தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். முருகன் வேறு வேல் வேறு கிடையாதுங்க. அதனால தான் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு ஆயுதம் கிடையாது, அது சிவசக்தி சொரூபம்னு சொல்லப்படுது. சூரனோடு போர் புரிவதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியதாங்க இந்த வேலு. அந்த வேலுக்கு முழு சக்தியோடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அது காக்கும் சக்தியாக தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா கொடுத்து அவரது கைகளாலே முருகனிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன தினம்தான் இந்த தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். முருகனுடைய அருள் வேண்டி பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் விரதம் இருந்தீங்கன்னா விசேஷமான பலன் உண்டுங்க. இந்த நாளை நம்ம மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த தைப்பூச விரதத்தை பார்த்தீங்கன்னா 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள்னு எண்ணிக்கையில் கடைபிடித்தாலும் சரிங்க. தைப்பூசத்தன்றே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் சரிங்க. தைப்பூசத்திற்கு முன்னதாக 3 நாள் விரதம் இருந்து வழிபட்டாலும் அதற்கான நிச்சயம் பலனை நீங்கள் பெறலாம். பூர்வ புண்ணிய இருந்தால் மட்டுமே தைப்பூசம் அன்று விரதம் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் தைப்பூசத்தில் விரதம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து தலைக்கு குளிச்சுடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு ஒரு அகல் தீபம் முதல்ல ஏற்றி வழிபடணும். பிறகு காலையில் நல்ல நேரத்தில் முருகனுக்கு நீங்கள் பூஜை அறையில் பூக்களை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். பிறகு மாலை நேரத்தில் சக்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி பூஜையை நீங்கள் செய்வது ரொம்ப நல்லதுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் பின்பற்றுவாங்க. இல்லைன்னா ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த முறையை தவறாமல் பின்பற்றணும். வேல் இருந்தால் உங்கள் வீட்டில் பால், பன்னீர், சந்தனம், இளநீர், தண்ணீர் இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவாய நமக எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு பார்த்தீங்கன்னா 108 முறை சிவப்பு நிற அரளிப்பூக்களை அர்ச்சனை செய்திருங்க. இல்லைன்னா வாசனை மிகுந்த மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த தேன், தினை மாவு, சர்க்கரை பொங்கல், சால் தாயாசம், தேங்காய் பழம், வெற்றிலை பாக்குன்னு ஆராதனை செய்து கூட வழிபடுங்க. முடிந்தவற்றை வைத்து தீபதூபம் காட்டி உங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செய்யலாங்க. இந்த நாளில் வேல்மாறல் வேல் விருத்தம் அடிப்பது சிறப்பான பலனை தரும். மேலும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் கூட இந்த நாள் வாங்கி தரலாம். ஆனால் சிறுபணியாமல் பால் கொண்டு தான் செல்லணும்.
அடுத்தபடியாக முழு உபவாசம் இருக்கக்கூடிய நபர்கள் பூஜை முடியும் வரையுமே உண்ணாமல் இருப்பது நல்லது. தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் கூட விரதம் இருக்கலாங்க. சமைக்காத உணவு இல்லைன்னா உப்பில்லாத எளிய உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். இதுல எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயம் குடிங்க. மாலை அணிந்து அணியாமலும் கூட விரதம் இருக்கலாம். மாலை அணிந்தவங்க கட்டாயம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். யாராவது ஒருவருக்காவது இந்த நாளை அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இல்லைன்னா ஏதேனும் ஜீவராசிகளுக்கு உணவளித்திடுங்க. மேலும் இந்த தைப்பூசத்தன்று அருகில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு கிரிவலம் செல்வதை கெட்ட கர்மாவை விளக்கிடுங்க. இந்த நாளில் காவடி, பாத யாத்திரை, பால்குடம், அழகு குத்துதல் போன்ற முக்கியமான விரதமாக இருக்கு. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க மாலை 6 மணிக்கு மேலே வீட்டிலேயே முருகன் படத்திற்கு முன்னாடி நீங்கள் படையலிட்டு தீபதூப ஆராதனை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். தைப்பூச விரதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக புத்தாண்டில் முதல்ல நம்ம கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய உற்சவங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுது. பல இடங்களில் விழா எடுத்தும் கொண்டாடுவாங்க. கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளை விரதம் இருந்து வழிபடக்கூடிய சிறப்பான நாளாக அமைய போகுது. முருகப்பெருமானுக்கு முக்கியமான வழிபாடும் விரத நாட்களில் இந்த தைப்பூசமும் ஒண்ணுங்க. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூச பெருந்திருவிழாவாக கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாட இருக்கு. இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்திருப்பது விரதம் இருந்து வழிபடவும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வசதியாக அமைய போகுதுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாட இருக்கிறோம். இந்த தைப்பூசத்தன்று முருகனை மனதார வழிபட்டா வேண்டிய வரங்கள் நிச்சயம் கிடைக்கும். இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விரதம் இருக்க நினைத்தா நாள் முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசமாக இருக்கலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாங்க. இல்லைன்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம். மேலும் இந்த நாளில் பால் குடமாகவோ இல்லைன்னா பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்திடுங்க. முருகனுக்கு பால், பன்னீர், சந்தனம், புஷ்பம், இளநீர்னு காவடிகளை சுமந்து சென்று கூட வழிபடலாங்க. அப்படி காவடி எடுப்பவங்க குறைந்தபட்சம் 5 நாளாவது விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. தைப்பூசத்தன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்க பிரதேசனம் செய்து வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் நினைத்தது நிறைவேறும். எதுவும் முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கலாங்க. இந்த நாளில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து முருகனுடைய மந்திரங்களை நாமத்தை ஜபித்து கொண்டு தியானத்தில் இருக்கலாம். தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடலும் மனமும் கட்டுப்பாட்டோடு கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனின் திருநாமங்களை சொல்லியபடியே முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மது, மாமிசம், புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்துட்டு மனதார முருகனை வேண்டிக் கொண்டு பூஜை செய்து தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இது எதுவுமே முடியாதவங்க, கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. அப்படி இல்லாதவங்க முருகன் படத்திற்கு பூ போட்டு எளிமையான நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். மாலையில் முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தையும் நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. தைப்பூசத்தன்று 3 நாள் வழிபடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகனுக்காக பால், சந்தனம், இளநீர்னே மூலம் அபிஷேகம் செய்து காவடி எடுத்து வழிபடலாங்க. பழனி போன்ற திருத்தலங்களையும் படைவீடுகளுக்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசிக்கலாம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பெற நாகதோஷம் நீங்க சுயம்பு சிவன் இல்லைனா முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருதல், மலையேறி முருகனை தரிசிக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் காவடி எடுப்பது. பால், பன்னீர், இளநீர் காவடிகளை சுமந்து வந்து முருகனை வழிபடலாங்க. விரதம் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 5 நாட்களாவது விரதம் இருங்க. அதே போல் திருவண்ணாமலை, பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற மலைக்கோவில்களில் இந்த நாளில் கிரிவலம் சென்று வழிபடுவது நோய்களை நீக்குங்க. பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.